சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உச்சி முதல் பாதம் வரை ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி சுக்குக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுக்கை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரமற்ற ஒரு சமூகமாகவே நம்ம மாறிட்டோம். இன்றைக்கு பெரும்பாலும் இஞ்சியை கூட நேரடியான இஞ்சியாக பயன்படுத்தாமல் இஞ்சி பேஸ்டாக வாங்கி பயன்படுத்துகின்ற ஒரு நிலை கூட நம்ம சமூகத்தில் இருக்கிறத பார்க்கும். அப்போ இஞ்சியை போலவே சுக்கும் ஒரு சிறந்த மருந்து. குறிப்பாக நடு இரவில் ஏற்படக்கூடிய வயிறு வலி, செரிமானமின்மை, ஜீரணமின்மை. நாம் ஒரு கணைய நோயாளியாக இருக்கிறோம், ஆனால் கணைய நோய் இருப்பதே நமக்கு தெரிவது கிடையாது. அப்போ நேராக நம்ம போகிறோம், ஒரு இரவு விருந்தில் சைவம் அசைவம் பிரியாணி சார்ந்த உணவுகளை சாப்பிட்றோம். திடீர்னு பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு பொடுக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படுது, கடுமையான வாந்தி பேதி ஆகுது. மருத்துவமனைக்கு போகிறோம், பார்க்குறாங்க கணையம் வீங்கி போயிருக்கிறது, கணைய நோய் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் கூட ஒரு துளி சுக்கை ஒரு துளி தேன் நெய்யில் கலந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வலிகள் வேதனைகள் குறையக்கூடிய, உடனடி ஒரு அவசர நிலையில் இருக்கக்கூடிய உடலை மேம்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த சுக்குக்கு கிடைப்பதை நம்ம பார்க்கிறோம்.